உயிர் தந்து மீட்டு கொண்டீர், உயிர் தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே என் இயேசுவே. உயிரே 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 உயிரே, உயிர் தந்து மீட்டு கொண்டீர், உயிர் தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே என் இயேசுவே. உயிரே 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 உயிரே. ஒரு காலத்துல மறக்கப்பட்டவர்களாயிருந்தார், தேடி வந்தார், மறுவாழ்வு தந்தார். நான் உங்களை தேடி போலாண்டு விட நீங்க என்ன தேடி வந்தீங்களே, உமக்கு நன்றி. அதான் நான் நினைச்சு பார்க்கிறேன். நீங்க தான் எனக்கு உயிர். என்னை உடலாய் வைத்து நீர் உயிராய் என்னில் வாழ்வீராக. சொல்லுவோமா? மறக்கப்பட்ட என்னை நினைத்து மறுவாழ்வு தந்தீரே. மறக்கப்பட்ட என்னை நினைத்து மறுவாழ்வு தந்தீரே. உம்மை நினைத்து என்னை கொடுத்தே, உடல் நான் உயிர் நீரே. உம்மை நினைத்து என்னை கொடுத்தே, உடல் நான் உயிர் நீரே. உயிர் தந்து மீட்டு கொண்டீர், உயிர் தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே என் இயேசுவே. உயிரே 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 உயிரே. பயனில்லாத என்னை, களிமண்ணான என்னை உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன். நீ குயவனா என்னை நீர் வணைந்து உம் சித்தம் போல பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் வாழ்கிற வாழ்க்கை மூலமாக அநேகர் உம்மை அறிந்து கொள்ள என்னை உன் கைகளில் தருகிறேன். யூஸ் மீ ஜீசஸ். பயனில்லாத என்னை எடுத்து உயவனே நீ வணைந்தீரே. பயனில்லாத என்னை எடுத்து உயவனே நீர் வணைந்தீரே. பயன்படுத்தும் உம் கரத்தில் பலரும் உம்மை அறிய. பயன்படுத்தும் உம் கரத்தில் பலரும் உம்மை அறிய. உயிர் தந்து மீட்டு கொண்டீர், உயிர் தெழுந்து வாழ வைத்தீர், உடனிருந்து நீங்கா நிழலே இயேசுவே. உயிரே 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 உயிரே. உம் சிலுவையே என் மேன்மையே, எல்லா புகழ் உமக்கே. இனி நான் அல்ல நீரே. உம் முகத்தை நோக்கி பார்த்தேன், புதுவெல்லாம் அடைந்தேன். உம்
அன்பு ஒன்றே போதுமே, உம் அன்பு ஒன்றே போதுமே. உயிர் தந்து மீட்டு கொண்டி, உயிர் தெழுந்து வாழ வைத்தி, உடனிருந்து நீங்கா நிழலே இயேசுவே. உயிரே 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 உயிரே. சொல்லுமா. உயிர் தந்து மீட்டு கொண்டி, உயிர் தெழுந்து வாழ வைத்து, உடனிருந்து நீங்கா நிழலே இயேசுவே. உயிரே 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 உயிரே. அப்படியே நாம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி, உயிர் தந்து மீட்டு கொண்டி, உயிர் தெழுந்து வாழ வைத்து, உடனிருந்து நீங்கா நிழலே இயேசுவே. உயிரே உயிரே உயிரே. Yes Lord. உயிரே உயிரே உயிரே. இனி நான் அல்ல, நீரே. உயிர் தந்து மீட்டு கொண்டி, உயிர் தெழுந்து வாழ வைத்தி, உடனிருந்து நீங்கா நிழலே இயேசுவே. உயிரே 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 உயிரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் சந்திக்கட்டும். இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் என்ன செய்ய வைத்திருக்கிறீரோ உம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The creative power of God's word. The creative power of God's word. தேவனுடைய வார்த்தையின் சிருஷ்டிப்பின் வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குங்க. There's a power for God's word. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஏடிஎம்ல போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு ஃபார் எக்ஸ்பென்சஸ் வெளியில் வந்தேன். இட் வாஸ் அ ரெய்னி டே. அந்த ஏடிஎம்லேருந்து நான் வெளியில் மெயின் ரோடு, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் போகிற ரோடு, இட்ஸ் அ பிஸி ரோடு. நான் மழையில் சற்று நடந்துட்டு தான், அதனால் கொஞ்சம் வேகமாக வந்து பாக்கெட்டில் இருந்து கார் சாவி எடுத்து காரை ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட் டு கெட் இன். எனக்கு தெரியல, நான் அதே பாக்கெட்டில் தான் காசு வச்சுருந்துருக்கிறேன். நான் சாவி எடுக்கும்போது காசு ரோட்டில் விழுந்திருக்கு. ஐ நெவர் நியூ தட். எனக்கு தெரியல. நான் காரில் ஏறி உட்காந்துட்டேன். நான் ஏறும்போது தான் கவனிக்கிறேன், ஒரு வேகமாக பஸ்ஸு ஒன்று அந்த இடத்துக்கு நேராக ஒரு 50 மீட்டர்லேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. சரி, பஸ் இப்படி போனால் நமக்கு அந்த தண்ணி அடிக்குமே சொல்லி நான் வேகமாக கார் உள்ளார ஏறி உட்காந்துட்டேன். நான் உட்கார்ந்த உடனே என் காருக்கு முன்னாடி அந்த டவுன் பஸ் வந்து பயங்கரமான பிரேக் போட்டு நிறுத்துது. அதுலேருந்து நல்லா வாட்டமாக ஒருத்தர் உள்ளாருந்து இறங்கி வர்றார். வேகமாக ஃப்ரான்டிக்காக இறங்கி வந்து ரோட் குனிறாரு, நடு ரோட்டில். நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். கார் உள்ளார உட்காந்து குனிஞ்சவர் அடுத்தது
என் கார்கிட்ட வந்து என் கண்ணாடி கிட்ட கையை நீட்டுறாரு. சரி, கண்ணாடி என்னமோ நீட்டுறாரு, பார்த்தா காசு கொடுக்குறாரு. அப்ப கூட எனக்கு தெரியல, நான் வாங்கிட்டேன். அதே வேகத்தில் ஏறுறாரு, பஸ் போகுது. அப்புறம் நான் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா காசு இல்லை. அவர் எனக்கு காசு கொடுத்தார். அப்புறம் எண்ணி பார்த்தேன், கொஞ்சம் குறைஞ்சிச்சு. உடனே இறங்கி நான் போனேன். திரும்ப போனால் அந்த மலையில் நல்ல காற்று. நான் வந்த வழியிலே போகிறேன், அங்கே நாட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒதுங்கி அந்த மிச்சம் காசு ஓரமாக கிடக்கு. எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு வந்தேன். அப்புறம் வந்து காய வச்சேன் காரில் போட்டு. அப்போ பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் பேசினார், உன் வாழ்க்கையில் நீ நஷ்டத்தை பார்க்கவே மாட்டான்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்றால் அது உருவாக்கும் ஆற்றல் உள்ளதா இருக்கிறது. The word has the power to create. I know people, நான் சிலரை அறிந்திருக்கிறேன். ஒருவர் இப்படியாய் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு ஆண்டவர் சொன்னார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு. அந்த ஒரு நபர் 3 பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார். One man running 3 universities, internationally acclaimed university. ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா சொல்லுங்க. See, God is not, in the process of making jokes. No. God is trustworthy. தேவன் நம்பத்தக்கவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சிருஷ்டிக்க வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2 பகுதியை வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் முதலாவது செய்கிற காரியம், அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். God reveals himself as the creator. உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியம், அவர் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார். I was waiting on God. Lord, what do you want me to share? The Lord said, talk about the creative power of my word. என் வார்த்தை உருவாக்கும் சக்தி உள்ளது என்பதை இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ளணும் நான் சொன்னார். What is to create? சிருஷ்டித்தல் என்றால் என்ன? To create is to start with nothing. God started with nothing and made everything. Hallelujah. சிருஷ்டிக்கிறதுனா என்னன்னா, சிருஷ்டிப்பு வேற, மேனுஃபேக்சரிங் வேற. Production is not creation. Creation is neither production. To produce is to do from something else. பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறோம், அது ப்ரொடக்ஷன். சரிங்களா? பிளாஸ்டிக்லேருந்து பிவிசியிலேருந்து பிளாஸ்டிக் பைப் செய்கிறாங்க, அது ப்ரொடக்ஷன். ஒன்றிலிருந்து இன்னொன்றை செய்வது அது தயாரிப்பு. ஆண்டவர் தயாரிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். சிருஷ்டிப்பு என்றால் என்ன? ஒன்றுமே இல்லாமையில் இருந்து அவர் உருவாக்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். சொல்றது உங்களுக்கு, இதை நீங்க அப்படியே உங்க இருதயத்தில் உள் வாங்கி கொண்டீங்கன்னா இது வேலை செய்யுங்க. இது உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கு வேலை செய்யும். It will work for you because this is a principle. It's a prophetic principle. It will work for you. To manufacture is to make from something from something. To create is to make something from nothing.
அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன், அவர் மட்டும்தான் இருந்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எதிலிருந்து சிருஷ்டித்தார்? ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் தொடக்கத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன் இந்த வருஷம் முடிவில் ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணி முடிக்க விரும்புகிறார். இந்த வருஷ துவக்கத்தில் ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Praise the Lord. மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னது நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய். பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் ஒன்றும் இல்லாமையை எடுத்து அதிலிருந்து எல்லாவற்றையும் நிறைவாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் பேட்டில் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒன்றுமே இல்லையா, நத்திங் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நீ அப்படி இருக்கிறியா? நான் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறேன். God can create and God can recreate. He can do it. Now how does he do it? அதை தேவன் எப்படி செய்கிறார்? ரா மெட்டீரியல் தான் என்ன? தேவன் பயன்படுத்துகிற ரா மெட்டீரியல் தான் என்ன என்று பார்க்கும்போது, ரெண்டு ரா மெட்டீரியல்லாம் இல்லை, ஒரே ரா மெட்டீரியல் தான். அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. வாசிங்க அந்த 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப எதை கொண்டு சிருஷ்டிக்கிறார்? ஆண்டவர் தமது வார்த்தையை கொண்டு சிருஷ்டிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. When God speaks, everything has to respond, no matter how bad the situation is. ஆண்டவர் பேசும்போது சூழ்நிலை பதில் கொடுத்தே ஆகும். நாம் அதை விசுவாசிக்கணும். ஒரு முறை என்னுடைய மதர்லா, அவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபாதர்லா இறந்த பிறகு அவங்க 2 மகள் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பேக்கில் அவங்க ஜுவல்ஸு, செக் புக்ஸ் எல்லாத்தையும் அவங்க கையில் எடுத்துகிட்டு போகிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு முறை அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னையில் வந்து இறங்கிட்டாங்க. சென்னையில் இறங்கி அவங்களுடைய மகள் வீட்டுக்கு, இளைய மகள் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க பேக் எடுக்காமல் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது நல்ல பயங்கர க்ரௌடட் ட்ரெயின். இட்ஸ் அ பல்லவன் எக்ஸ்பிரஸ். சரிங்களா? அவங்களுக்கு தெரியும், ஒரு 1/4 மணி நேரம் நிற்கும், அப்புறம் திரும்ப அது மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தபோது, அப்போ ஒரு காரியம், இப்போ நம்ம என்ன செய்வது? ஒன்று, காவல்துறையை அணுகலாம், மதிப்பிற்குரிய காவல்துறையை. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்தப்ப ஆண்டவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் உணர்த்தினார், ஸ்ப்ரிங்கிள் த பிளட் ஆஃப் ஜீசஸ். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு சத்தியம். அகெயின் a word, anything under the blood of Jesus that is stolen has to be restored. ஒரு காரியம் தொலைஞ்சிருச்சு, அதை இயேசுவின் இரத்தத்தின் கீழே நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால், இயேசுவின் இரத்தத்தை அதன் மேல் தெளிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், விசுவாசத்தோடு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், எதுவாக இருந்தாலும் அது திரும்ப உங்களுக்கு வந்து தேரவே ஆக வேண்டும். It has to come back. Now this is by law, this is by divine law, and nothing can be changed in this. இதில் வந்து நடக்குமா நடக்காதா வருமா இந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க, இது நடந்தே தீரும். அதனால் நாங்கள் வந்து காவல்துறையெல்லாம் அணுகலை, ஜோம் பண்ணிவிட்டு
ஆண்டவர் ரத்தத்தை தெளிச்சுட்டே இருக்கும். இப்போ அந்த ட்ரெயின் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வருது. எனக்குள்ள ஒரு மாபெரும் விசுவாசம், ஆண்டவருடைய ரத்தத்தை, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தி நிறையா பழக்கம் வந்திருக்கு, அனுபவம் வந்திருக்கு, போனதெல்லாம் வந்திருக்கு, தொலைஞ்சதெல்லாம் கிடச்சிருக்கு, திருடிட்டு போனவெல்லாம் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்போ தைரியமாக நான் போயிட்டேன். அந்த ஸ்டேஷனில் போய், ரயில்வே ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷனில் போய், திஸ் ஹேப்பன்ட் ஆல்மோஸ்ட் லைக் 15 years பேக். நிற்கிற அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ரெடியா. அந்த கம்பார்ட்மெண்ட் எங்கன்னு கேட்டுட்டேன், வெளியில் நின்றுட்டு இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம், ஆண்டவரே தெளிக்கிறேன், உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன், உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன், இப்படியே சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். வருது, ஃபுல் க்ரௌடு, செம்ம க்ரௌடு. வந்து நின்ன உடனே உள்ளார ஏறுறேன். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளார ஏறி அவங்க எங்கே உட்காந்து எல்லாம் முன்னாடியே கேட்டு வச்சிட்டேன். அவங்கள கூட எல்லாம் கூட்டிகிட்டு போகல. ஏறி செம்ம க்ரௌட், அவங்க இருந்த உட்காந்த சீட்டில் போனேன். அவங்க சொன்னாங்க அந்த சீட்டுக்கு அந்த கீழே தான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. போனேன், குனிந்தேன். அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களான்னு கேட்டேன். தள்ளினாங்க. உடனே குனிஞ்சேன், பார்த்தா அந்த பேக் அங்கே இருந்துச்சு. அப்படியே அந்த பேக்கை எடுத்தேன். நீங்கள் யாருன்னே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து பேக் எடுத்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொல்லலைங்க, எல்லாரும் அப்படியே நின்றாங்க. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து பாஸ் பட்டன் அழுத்திட்டாருன்னு நினச்சேன். அப்படியே ஸ்டில் எடுத்தேன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் கேம். பார்த்தா எவ்ரிதிங் அப்படியே ப்ரிசர்வ்டு. There is power, the creative power in the word of God. And on and on and on and on. I can keep on sharing testimony after testimony. God's power creates. இன்றைக்கு இரவு நான் சொல்கிறேன், நீங்கள் எதை தொலைச்சிருந்தாலும் எதை இழந்திருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். உங்கள் மேலே நான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். Hallelujah. If you lost health, health is forcefully taken from the devil, given back to you. If you lost money, it is forcefully taken of the devil, it's given back to you. Whatever you have lost, it is given back to you in the name of Jesus. Because God has sent this word today, and everything in your life has to respond to this word tonight in the name of Jesus. So ஆண்டவர் சொன்னார், the raw material is the word. The raw material is the word. அந்த 1 அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொன்னார்ன்றது திரும்ப திரும்ப வருது பாருங்க. 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் சொன்னார். Everything God says. 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சொன்னார், அது அப்படி ஆயிற்று. நீங்கள் திரும்ப திரும்ப அங்கே வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. again and again and again and again what comes there is ஆண்டவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் சொன்னார், அது அப்படி. God is a creator and he creates through his word. ஆண்டவர் பேசும்போது உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் உருவாக்கப்படுகிறது. நான் எங்கேருந்து வரும் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைக்குள்ளார இருந்து தான் வரும். The word is the raw material. The word of God is the raw material. உங்களுக்கு என்ன வரணும்? வேலை வரணுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு உள்ளார இருந்து தாங்க வேலை வரும். சுகம் வரணுமா? அந்த வார்த்தைக்கு உள்ளார இருந்து தான் சுகம் வரும். நாம் என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், எங்கேருந்து வரோம்? வெளியில் தேடாதீங்க, வார்த்தைக்குள்ளார தேடுங்க. அந்த வார்த்தைக்குள்ளார தான் வரப்போகுது.
Everything comes from the word. The word is the raw material. That is why சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Because the word of God is the raw material. All right. Creation began with the word. சிருஷ்டிப்பு வார்த்தையிலிருந்து தொடங்குகிறது. Everything God wants to create in your life begins with the word. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உருவாக்க விரும்புகிற அத்தனை காரியத்தையும் ஒரு வார்த்தையை சொல்லி உருவாக்குகிறார். இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமாக நினைக்கவே கூடாது. The word is so powerful. The word is so great. சங்கீதத்துக்கு நம்ம திருப்போம். சங்கீதத்தில் ஒரு அருமையான காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ மகிமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ கனத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 138 திருப்பிங்க, 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் எதை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்? உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். God's word is the ultimate. If you can begin to hear the voice of God for your situation, உங்கள் சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதை நீங்கள் கேட்க தொடங்கி விட்டீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலை அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தே தீரும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ ஆதியாகமம் 1:1 இந்த யோவான் 1:3 நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாரா? 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது வார்த்தை இருந்தது. 3ஆம் வசனம் சகலமும் அவர் மூலமாகும். அவர்னா யாருன்னா அந்த வார்த்தையின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. Everything was created by the word. Everything that God wants to create in your life begins with a word. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சிருஷ்டிக்க விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு வார்த்தையை கொண்டே சிருஷ்டிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன வயசில் பிள்ளைகளாக நாங்கள் இருந்தபோது பெற்றோர்கள் ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க. அடிக்கடி ஊழியக்காரங்க ஜெபிக்கும்போது நான் கேட்டேன். அப்போ எனக்கு தீர்க்க தரிசனம்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் இது மாதிரி ஒரு சத்தம் எனக்கு கேட்கும். அவங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த மகனை நீ தேசங்களுக்கு கொண்டு போவீர், தேசங்களுக்கு கொண்டு. எனக்கு ப்ராஃபஸியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறத நான் நம்புவேன். சரி, ஆண்டவர் நம்மளையும் கொண்டு போய் பயன்படுத்துவார் போல் இருக்கு, ஆண்டவருக்காக நம்ம யூஸ் பண்ணுவார் போல் இருக்கு அப்படின்னு நினைப்பேன். is to believe that word even as a small boy, maybe in my 5th standard, 6th standard, even less than that, 3rd, 4th standard. வர்றவங்கலாம் எல்லாருமே அதே சொல்லுவாங்க. and that is not an accident. எல்லாருமே ஒரே விஷயத்தை சொல்றது, வித்தியாசமான ஆட்கள் சொல்வது இஸ் நாட் an accident. தற்செயலாக நடக்கிறதில்ல. 2002ஆம் வருஷம் நான் ஊழியத்துக்கெல்லாம் வந்துட்டேன்.
அந்த நாளில் அதே காரியத்தை ஒரு முறை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வந்திருந்த போது அவங்க அதே வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் ஊழியத்துக்குள்ளார வந்துட்டேன். கர்த்தர் என்னோடைய அதை குறித்து அதிகமாக பேசியிருந்தார், ஊழியத்தை குறித்தெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்னப்போ, அவங்க மூலமாக ஆண்டவர் சொன்னப்போ, ஆண்டவரே ஆமேன் என்று சொன்னேன். 3 மாதத்தில் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி ட்ராவல் தொடங்கினது. 3 மாதத்தில். There is everything that God wants to create in your life begins with the word of God. You have to get hungry for the word. நம்முடைய இருதயம், நம்முடைய வாஞ்சையெல்லாம் என்ன? ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு வேணும், உங்க வார்த்தை எனக்கு வேணும். And that is the word of revelation. The word is the word of revelation. எபிரேயர் 11 அதிகாரம் 3ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். தேவன் உருவாக்குவதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவையே கிடையாது. When God wants to create, he does not need anyone's assistance, anyone's support. ஆண்டவர் உருவாக்கும் போது அவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு, தன் வல்லமையை கொண்டு உருவாக்குறார். Let us read that. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப அழகா எவல்யூஷன் தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ற வசனம் ஹீப்ரூஸ் 11:3. சார்ல்ஸ் டார்வின் எவல்யூஷன், குரங்குல இருந்து ஒரு செல்ல இருந்து குரங்கு மனுஷன் இப்படி வந்தான்னு சொல்லிட்டு கடைசியில் அவரே தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் அதை டிஸ்அக்ரி பண்ணார். ஆனால் சயின்டிஃபிக் சொசைட்டி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேதம் சொல்லுது உலகம் தோன்றப்படுகிறவைகளிலிருந்து உண்டாகவில்லை. ஒரு செல்ல இருந்து 2 செல் ஆகி அப்புறம் 4 செல் அப்படி உருவாகல. விசுவாசத்தினாலே உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்பதை விசுவாசிக்கிறோம். பைபிளுடைய முதல் லெசனே என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்னா, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லாததுலேருந்து நான் எல்லாத்தையும் கொண்டு வர வல்லவர்னு சொல்லிக் கொடுக்கும். That is the first ever lesson God wants to speak to his children from the Bible. He is a creator. God is manifesting himself as a creator. Creator என்றால் ஒன்றுமில்லாமலிருந்து சகலத்தை உண்டாக்குறவர். இன்னைக்கு மாலை வேளையில் இங்கே நீங்கள் தற்செயலாக வரல, நீங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் என்னையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஒன்றும் இல்லாமையில் இருக்கிறது போல தோன்றுகிற உன் வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமையில் இருந்து நான் சகலத்தையும் உருவாக்குறதை உன் கண்கள் காணும் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. If you want to receive that, receive it. So everything is created by the word. By the word. By the word. வார்த்தை 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 என்று சொல்லும்போது 2 விதமான வார்த்தை உண்டு. எழுதப்பட்ட வார்த்தை, written word, பைபிள். spoken word, அந்த பைபிள்ல இருந்து எடுத்து ஆண்டவர் நமக்கு சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தையை தருவார். ஹல்லேலூயா. பைபிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். பைபிளை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் மளிகை ஜாமானை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே இருக்குது, பருப்பு அரிசி எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணுறோம். அது மாதிரி தான் ரிட்டன் வேர்டு அப்படி தான் இருக்குது. அது எப்படி நான் உங்களுக்கு விளக்குறேன். ஸ்போக்கன் வேர்டு அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யலாம், காலையில் பூரி மசாலா செய்யலாம், அப்போ எடு ஆட்டா எடு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெடி பண்ண பூரி மசாலா. மத்தியானம் என்ன செய்வோம், கறி குழம்பு செய்வோம். ஓகே, நைட் என்ன செய்வோம், தோசை போடுவோம். எல்லாமே மளிகை சாமான் இருக்கு, அது ரெடியா இருக்கு பாருங்க. அதுக்குன்னு இன்னைக்கு காலையிலேயே 1 மாசம் மளிகை சாமான் சமையலா போடு அப்படின்னு சொல்லுவோமா? நோ. பட் வி மேக் ஷுர் இட் இஸ் தேர். ஒரு மாசத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம். ஒரு வேளைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்து செய்கிறோம். அது மாதிரி தாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தினைக்கும் நம்ம வாசிக்கணும். காலையில் எழும்பி வாசிக்கணும், சரிங்களா?
நைட்டு உட்காந்து வாசிக்கணும். அது என்ன செய்கிறோன்னா, நம்ம இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை மளிகை ஜாமானை ஸ்டாக் பண்ணுற மாதிரி ஆண்டவர் வார்த்தையை நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். ஆவியானவருடைய வேலை என்னன்னா, இப்போ விருந்தாளி வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்யறது, சரி இதை டிசைட் பண்ணி செய்வோம் அப்படின்னு செய்கிறோம் பாருங்க. அது மாதிரி அம்மா சொல்லுவாங்க, மகள்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ இதை மாதிரி செய்யுமா அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து செஞ்சுருவாங்க. அது மாதிரி தான் ஆவியானவர் என்ன செய்வார், நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம சூழ்நிலைக்கு என்ன தேவையோ கண்ணை மூடி ஜெபிக்கும் போது, முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது, அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட பேசும்னு வேதத்தை எடுத்து ஜெபிக்கும் போது உள்ளத்தில் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையிலேருந்து எடுத்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரேமாவை தருவார். And that is a spoken word. That is a spoken word. And life becomes exciting when you get into this realm. இந்த உலகத்துக்குள்ளார, இதை நான் உலகம் தான் அழைக்கணும், இந்த ஒரு காணக்கூடாத இந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளார நுழையும் போது என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கை ரொம்ப அபூர்வமாயிருது, ஆச்சரியமாயிருது. ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாருங்க ஆண்டவர், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு பிரச்சனையா ஆண்டவர் தேடும்போது உடனே பேசுவார். அந்த வார்த்தை நம்ம நம்பி செயல்படும் போது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜனவரி மாதத்துக்காக ஒரு பாடலை ரிலீஸ் பண்ண போகிறோம், சிறந்ததை தருபவர்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கூட பென்னி ஜாஷுவா பாடுறாங்க, பாஸ்டர் பென்னி ஜாஷுவா வந்திருந்தாங்க. ஒரு லொக்கேஷனுக்கு நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் புக் பண்ணி, ஃப்ளைட்டு எல்லாம் புக் பண்ணி வந்துட்டாங்க. பிளான் பண்ணிட்டோம். அந்த நாளைக்கு 2 நாளை குறிச்சாச்சு. முதல் நாள் செம்ம மழை, சரிங்களா? 2வது நாள் மழை தான். முதல் நாள் மழை என்ன உடனே அந்த நாளை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்தார், அதை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ 2வது ஒரே நாள் தான் இருக்குது, இன்றைக்கி நம்ம செஞ்சே ஆகணும். நாங்கள் போக வேண்டிய தூரம் ஒரு 70 கிலோமீட்டர், மலை பக்கத்தில் போகணும். 2 மலைகள் சங்கமிக்கும் இடம், ரொம்ப அழகாக இருக்கும். பட் we have to go. மழை, நைட்டெல்லாம் மழை பெய்யுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் கொடுத்து தான் செய்கிறோம், நீங்கள் சொல்லி தான் செய்கிறோம். இப்போ மழையாக பெய்யுது, நாங்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், கோ கோ. காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி கிளம்பி டீமாக போயிட்டோம், வீடியோ குரூவோட போயிட்டோம். மழை பெஞ்சிட்டே இருக்கு. போகும்போது பாருங்கள், பாக்கெட் பைபிள் இருக்குல்ல, எடுத்து வாசிக்கிறேன். வாசித்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையில் ஒரு அருமையான வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, உனக்கு எதிர்த்து எதுவுமே உனக்கு எதிராக செயல்படவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நத்திங் கேன் ஒர்க் அகேன்ஸ்ட் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிதிங் வில் ஒர்க் ஃபார் யூ ஆன் யுவர் பிஹாஃப். நீங்கள் நம்புவீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா சிலர்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் நம்புவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது தீர்க்கதரிசன ஆசீர்வாத ஆராதனை. விசுவாசிகளை தான் நான் வச்சுருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்துருக்கிறோம். பாருங்க, போய் இறங்குறோங்க, போகிற வழியெல்லாம் மழை, போய் இறங்குறோம், மழையே கிடையாதுங்க, நின்றுச்சு. அடுத்தது நல்ல ஒரு சன்ஷைன். சாயங்காலம் 5:30 மணிக்குள்ளார எல்லாம் பண்ணி முடித்தோம். லெஃப்ட், ரைட், சென்டர், டாப், பாட்டம் எல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு நான் பாஸ்டர்மா சொல்கிறேன், பாஸ்டர்மா சொல்கிறாங்க, திருச்சியில் ஒரே மழையாக இருக்குது, கந்தக பூமியில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யலை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. You can choose to live your life either in the realm of the seen or in the realm of the unseen. You can choose to live your life. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மனித பலத்தின் தளத்தில் வாழ முடிவெடுக்கலாம். அல்லாவிட்டால் எனக்கு மனித பலனே வேணாம், நான் மனித வர்க்கத்திற்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு, அது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற வாழ்க்கை, அங்கே நான் வாழ விரும்புகிறேன். You can choose. You can choose. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில விஷயம்லாம் நம்ம செயல்படுற வரைக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாது. We have to act.
ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். மோசே கையை உயர்த்துறாரு, செங்கடல் பிளக்குது. யோர்தான்ல ஆசாரியர்கள் காலை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் பிரியுது. The creative power of God's word. I want to give you quickly 3 things. Number 1, இந்த வார்த்தை எப்ப நமக்கு, இந்த ஆண்டவருடைய பேசப்படுற வார்த்தை நம்ம காதுல எப்ப கேட்கும்? When is the spoken word, when it will come into your life? When can you hear it? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் கேள்வி, பாஸ்டர் எனக்கும் ஆண்டவர் அப்படி எனக்கும் எல்லாத்துலேயும் பேசணும், ஆண்டவர் எப்போ என்ன பேசுவார்? எனக்கு ஆண்டவர் எப்போ பேசுவார்? இந்த காரியத்திற்காக ஆண்டவர் எப்பொழுது என்னோடு இடைப்படுவார்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே ஒரு விஷயத்தை துணிகரமாக ஆண்டவர் செய்வார்னு போய் நிற்கிறது வேற. அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்யாம கூட போயிடலாம். ஏன்னா நாமே நினைக்கிறது வேறு, தேவன் சொல்லி ஒரு காரியத்தில் நாம் இறங்கும் போது அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். God is not obligated to just support our whims and fancies, but God is obligated to fulfill His word. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. So this is not motivational speaking. I am not here motivational speaking. உற்சாகப்படுத்தி பேசுகிற ஒரு பிரசங்கியாராக நான் நீங்க நிற்கல. I am speaking as a prophetic speaker. நாம முடிவெடுத்து துணிந்து போய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லி நாம செய்யறதற்கு ஆண்டவர் உதவி செய்தே தீருவார். ஏன்னா அவர் சொன்னதுக்கு அவர் கட்டுப்படுகிறவர். நம்ம காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றார், என் சூழ்நிலைக்கு என்ன சொல்றார், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சக்சஸ் அதுல தான் இருக்கிறது. அல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போகலாம், ஆனா கர்த்தர் சொன்னது நடந்தே தீரும். சில நேரத்துல எல்லாம் ஆண்டவர் செய்து பார்த்தா அப்படியே புல் அரிக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி சர்ச்சில் உட்காந்துருந்தார். அவரை நான் மேபி எல்கேஜி யூகேஜியில் பார்த்தது. அப்புறம் கொஞ்சம் அவங்க அம்மா ரகசியமாக வருவாங்க சர்ச்சுக்கு. அப்பா வரமாட்டேன், ரசிக்கப்படாது, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இந்த தம்பி வளர பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டான். அப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க வெளியூருக்கு. அப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில் ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு, அப்படி தாடியெல்லாம் வச்சுட்டு சூப்பரா. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 20 வருஷம் கழிச்சு பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி பாருங்க. அந்த நாட்களில் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அந்த அம்மாட்ட நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, அவங்க அம்மாட்ட, அழாதீங்க சிஸ்டர், வசனம் சொல்லுது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அழுவாங்க. ஐயோ, அந்த தம்பி பேரை சொல்லி அழுவாங்க. இப்படி பண்றான் பாஸ்டர், இப்படி பண்றான், எங்க இவர் இப்படி பண்றாரு, இவ இப்படி பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்படும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஸ்போக்கன் வேர்ட். இன்னைக்கு காலையில் ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் வந்தார். அந்த தம்பி சொன்னார், பாஸ்டர் நான் யாருன்னு தெரியுதா? நான் சொன்னேன், பேரையா சொல்லி, நீ இந்த தம்பி தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், 2 மாதத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு நான் வரணும், மனைவியோட வர விரும்புகிறேன். புல்ல அரிச்சிருச்சு எனக்கு. 20 வருஷம் முன்னாடி அவங்க அம்மா அழுததை அந்த நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்களுக்கு சொன்னதை ஆவியான நினைப்பூட்டினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றிய தீர்வாருங்க. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை நம்ம கூட்டுறோம், நம்ம செய்கிறோன்னா இது ஏதோ ஒரு மீட்டிங் கூட்டுறதுக்காக இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லி இது நடக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறாரோ அது நடக்கும். I don't care who will stand against it. God's word will cut through every opposition and fulfill your destiny in the name of Jesus. தடையெல்லாம் ஆண்டவர் தடையே கிடையாது. அவர்கிட்ட இருந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கணும், அவ்வளோதான். வார்த்தையை வாங்கிட்டா அது நடந்தே தீரும். இப்போ
நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்படி அந்த பொசிஷனுக்கு நம்ம வர்றது. ஆண்டவர் நமக்கு பேசணும், அவரை பேச வைக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம எப்படி வர்றது? 3 காரியம். முதலாவது காரியம், எம்டி யுவர் செல்ஃப். நம்மை வெறுமையாக்கணும், உங்களை வெறுமையாக்கணும். ஆதியாகமம் 1:2, ஜெனசிஸ் 1:2. கர்த்தர் சொன்னார் சொன்னார் சொன்னார்னு 1ஆம் அதிகாரம் வருது. ஆனா கர்த்தர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பூமியானது எப்படி இருந்துச்சு? வெறுமை, ஒழுங்கின்மை, வெறுமையா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வெறுமையாக்கப்படுற ஒரு நிலைமைக்கு வரணும். வெறுமையாக்கப்படுறதுன்னா என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய அறிவு இதை சார்ந்து நான் நிறைய செஞ்சிட்டேன் வாழ்க்கையில். நான் நினச்ச மாதிரி நிறைய முயற்சி எடுத்தேன், செஞ்சேன், போனேன், வந்தேன். ஆனால் இனிமேல் என் அறிவு ஒன்றுமே வேண்டாம், என் பலன் ஒன்றுமே வேண்டாம், என்னுடைய திறமை ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் வெறுமையாக்குகிறேன். அந்த நிலைக்கு ஒரு மனுஷன் வரும்போது, when you empty yourself of yourself, you are compelling God to prophesy over your life. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதாங்க. ஒரு சின்ன பிள்ளைய பாருங்க. இப்போ இந்த ஒரு குட்டி தம்பி ஓடிட்டு இருந்தான். அவனை அடக்கிறது எவ்வளோ பெரிய 10 பேர் வந்தாலும் அடக்க முடியாது அவனை. அதுதாங்க ஹியூமன் ஆட்டிடியூட். பாவம் அவங்க அப்பா இப்போ எப்படியா தாஜா பண்ண கூட்டு போயிருக்காரு. தட் இஸ் லிட்ரலி அவர் ஆட்டிடியூட். அது நமக்கு பிறவில இருக்கு. அது என்ன? நான் நினைக்கிறத நான் செய்யணும். And that is the thing that keeps us from the blessings of God. தேவன் நம்மோடு பேசணும்னா ஆண்டவர் பல நேரங்களில் அவர் சொல்றார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அவருடைய பாதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது எப்படி செய்கிறாரு? ஒரு குருடன் வரான், அவனை கூப்பிட்றாரு, பார்வையிட விரும்ப எல்லாம் கேட்குறாரு, அப்புறம் கீழே எச்சு துப்புறாரு, அதை விரலை வச்சு சேர் உண்டாக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தா ஒரு ஊழியக்காரர் இப்படி செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? அடித்து முடிச்சு, அது கொரோனா டைம், ஓடி ஒளிஞ்சிருவாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. ஆண்டவர் அதாங்க செஞ்சார். பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? அவர் எப்படி ஆதாமுக்கு கண்ணை இப்படி தான் உண்டாக்குனேன், மண்ணை வச்சு குழப்பி தான் கண்ணு உண்டாக்குனேன், அதே மாதிரி இப்போ உண்டாக்குறேன்னு அவர் செஞ்சிட்டு இருக்கார். ஆனால் நமக்கு அது விளங்காது. என்னடா அப்படி? சில நேரத்தில் ஆண்டவர் உயர்த்துறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவார்? எவ்வளோ கீழே தாழ்த்தி கொண்டு போகணுமோ அவ்வளோ கொண்டு போவார். நான் தாழ்த்துவேன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லாட்டினா கூட ஏதாவது இருக்கிற மாதிரி நான் இருந்தால் தான் 10 பேர் என்னை பார்த்து மதிப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவர் தாழ்மைக்குள்ளார நடத்துறாரா? தைரியமா நம்பி போங்க. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும். Don't ever try to push your personal agenda. Just be like a child. Let go of yourself. Empty yourself. You will hear the voice of God. You will hear. சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளார ஆண்டவர் நம்மளை அனுமதிப்பார். டிஃபிகல்ட் டைம்ஸ். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கஷ்டங்கள் வேதனைகள் வரும்போது எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாது. சில நேரம் ஊழியத்துக்கு சில ஊழியக்காரர்களாலேயே வேதனை வரும். நம்ம என்னடா செஞ்சோம் அவங்களுக்கு? நம்ம யாருக்குமே எதுவும் தீமை செய்யலையே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாத்ரூம்லேயே முழங்கால் போட்டு அழுதுருக்கேன், பாத்ரூமில் முகங்குப்புற விழுது அழுதுருக்கேன். வேதனை தாங்க முடியாது. ஆனால் அப்போ தான் ஆண்டவர் பேசுவார்.
ஒரு நாள் ரொம்ப மனசு உடஞ்சி ஊழியத்தில் அப்படியே வந்து காரை மூடிட்டு இறங்குறேன். அந்த காலத்தில் ஒரு சின்ன ஃபோன் ஒன்று இருக்கும், கீன்னு எஸ்எம்எஸ் வந்துச்சு. திறந்து பார்த்தா யார்கிட்ட வந்திருக்கு என்ன ஒன்றும் தெரில. அந்த எஸ்எம்எஸை நான் ரொம்ப சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நாள். நீ ரொம்ப ஆண்டவர் உண்மையாக ஓடிட்டுருக்கிற, ஆனால் வேதனையில் இருக்கிற, இங்கிலீஷில் நீ செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, ஒரு நாள் மிகப்பெரிய பலனை உனக்கு தருவார். நான் காரை அடைச்சிட்டு அப்படியே நின்று அழுதுட்டேன். மழை மழை மழை. When you empty yourself, you position yourself for the voice of God. வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இட்ஸ் நோ மோர் மீ. என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம், என்னுடைய திட்டம் ஒன்றுமே இல்லை. I just empty myself. அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது, பூமி வெறுமையா இருந்தபோது ஆவியானவர் அங்கே அசைவாடினார், தேவன் பேசினார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, எம்டி ஆக்க பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை எம்டி ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை ஃபீல் பண்ணுவாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா பிரச்சனை, எங்கடா கொஞ்சம் நம்மளை குறைச்சி இது பண்ணிட்டோன்னா மற்றவங்க நம்மளை டோர்மேட் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க. கோட்டுனா என்ன, ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவே பார்த்தீங்கன்னா தேவன் நம்மோடு பேச விடாதபடிக்கு ஒரு தடையாக இருக்கும். ஆண்டவரே எல்லாமே போன மாதிரி சொல்லுங்க. எஸ், ஐ எம் கோயிங் த்ரூ அ டிஃபிகல்ட் டைம். நான் கடினமான ஒரு பாதை வழியாக போயிட்டுருக்கேன், நான் சவாலான பாதை வழியாக போயிட்டுருக்கேன், ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறார், எனக்கு தெரியும். காத்திருங்க, ஒரு வார்த்தை வரும். ஒரு வார்த்தை உங்களை எங்கே தெரியுமா கொண்டு போகும்? நீங்கள் கவரப் பண்ணி வைக்க நிறைந்த நீங்கள் முன்னாடி இந்த நிலைக்கு இல்லை. ஆண்டவர் வார்த்தை உங்களை, மனிதனால் உங்களை கொண்டு போகவே முடியாத உயரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை கொண்டு போகும். The more I walk with God, the more I realize I need not cover myself. I can become empty. நான் தேவனோடு பழக நான் புரிந்து கொள்ளுகிற காரியம், என்னை நான் மூடிக்கொள்ளு, நான் பெரிய ஆளாக காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ என்னை நான் வெறுமையாக்குகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் என்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். Because I need not impress anybody. I need not be under the pressure to impress anybody. I can just be myself emptied, and God is able to locate me, put me where I belong to by His grace. Hallelujah. Okay. மூன்றாவது காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறார். ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கும்போது, the second thing is the word comes into you. ஆண்டவருடைய வார்த்தை எப்போ நமக்கு வருகிறது என்று பார்க்கும்போது, நாம் தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எரேமியா 18:1 வாசிப்போம். ஜெரமியா 18:1. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நீ எங்க போ? குயவன் வீட்டுக்கு போ. சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுன்னா சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்திலே அவனை தீர்க்கதரிசி ஆக்கிறார். அவன்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இதுதான்ப்பா நான் உனக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன், இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லலை. நான் சொல்கிற இடத்துக்கு போ, என் டிஸ்கஷனை அதுக்கப்புறம் உனக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீ அங்கே போனீன்னா தான் கண்டினியூ ஆகும். பீயிங் ஒபீடியன்ட் இன் ஸ்மால் திங்ஸ். ஆண்டவருக்கு சிறிய சிறிய காரியங்களில் நம்ம கீழ்ப்படிதலாக இருப்பது ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை நம்மோடு பேசுவதற்கு வழி வகுக்கிறது. சின்ன விஷயங்களில் நம்ம கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. ஆபிரகாம் பற்றி பார்க்குறோம். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவன் போயிட்டே இருந்தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை, சொல்லாத காரியத்தை அவன் செய்கிறான். ஆகாரோடு அவன் பிள்ளை பெற்றெடுக்கிறான். அதுக்கு காரணம் சாராளுடைய துராலோசனை. அப்போ பாருங்க, ஆண்டவர் அவங்க கூட 13 வருஷம் பேசலை. 13 years he didn't speak. Why? When he went out of God's will.
இன்னைக்கு தேவன் நம்மோட பேசுகிறதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், சிறிய சிறிய காரியங்களிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்திலே சின்ன விஷயங்கள் எதா இருந்தாலும், இங்கே கிளம்பி போறீங்க, கடைக்கு போறீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமான இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க. நமக்கு 1000 பிளான் இருக்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி என்னை நடத்துங்க. நமக்கு இன்னைக்கு வாங்கிட்டே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சித்தமான இடத்துல சித்தமான நேரத்தில் நான் வாங்கட்டும். ஒருவேளை ஆண்டவர் பார்த்து நீங்கள் ஃபுல் பிளானில் இருப்பீங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் பில் போடுற இடத்துல, எனக்கெல்லாம் நடந்திருக்கு, பில் போடுற இடத்துல வாங்காதன்னு சொல்லிடுவார். எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு பில் போடுற இடத்துல ஒரு சூட்டை எடுத்துட்டேன், வாங்காதன்னு சொல்லிட்டார், வந்துட்டேன், மறந்தே போயிட்டேன். அதை எப்படி இருக்கும் பாருங்க. பில் போடுற இடத்துல அவன் நினச்சிருப்பான் நல்லா காஸ்ட்லி சூட்டை வாங்குறாங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வந்துட்டேன். 2 வாரம் கழிச்சு திடீர்னு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பிரசவம் பண்ணி முடிக்கணும், ஆவியானவர் சொல்கிறாரு அந்த கடைக்கு இப்போ போகணும்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு டைமே கிடையாது, நான் பார்க்குறதும் கிடையாது. ஷாப்பிங் முதற்கொண்டு கைடன்ஸ், எந்த கடைக்கு போகணும், எந்த செக்ஷனுக்கு போகணும், என்ன வாங்கணும், எல்லாமே அவர் தான். 5 நிமிஷம்தான் போவேன், அந்த இடத்துக்கு போவேன், காட்டுவார், வாங்குவேன், வருவேன். அதே கடைக்கு திரும்ப போனால் அந்த சூட் இருக்கான்னு பார்த்தா, அப்பா இருந்துச்சு, ஆண்டவரே நல்ல வேலை, அன்னைக்கு வாங்க வேணான்னு சொன்னீங்க, இப்போ இருக்குது, கத்தருக்கு சோத்துரும். அந்த சூட்டுக்கு மேலே பார்த்தா பெருசாக ஒரு அட்டை போட்டிருக்கான், 50% ஆஃப்னு போட்டிருக்கான். வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. Small things, in small things obey God, you will position yourself for the big voice of God. சின்ன சின்ன காரியங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவரே உங்க சித்தம் இல்லாமல் எதுவுமே எனக்கு வேணாம், ஆண்டவரே உங்க சித்தம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், பிளானே போட்டுட்டேன், உங்க சித்தம் இல்லைன்னா வேணாம் ஆண்டவரே. தைரியமாக நமக்கு என்னென்ன பயம், என்ன ஆண்டவர் ஒருவேளை சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சித்தம் இல்லைன்னு சொன்னால் என்னங்க, நம்ம வச்சிருக்க பிளானோட அவர் வச்சிருக்க பிளான் சூப்பர் பிளானுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மாட்டிட்ட பிறகு நினைப்பாங்க, ஐயோ இதில் மாத்திரம் நம்ம ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவ்வளோ எப்படி இருக்குமா? கவலையே இல்லை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் தடுத்தார்னா நன்மைக்காக தான் தடுப்பார். ஃபைனலி நம்பர் 3, God's word comes to us in unexpected places in life. வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத நேரங்களிலும் தேவனுடைய சத்தம் நமக்கு வரும். நாம் அதை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். லூக்கா 1:37 மரியாள் ஒரு கன்னிகையாக யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சரை பற்றி அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தூதன் எதிர்பாராத விதத்தில், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கா சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கு, என்னன்னா உன்னுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை பிறக்க போது, அவர் தான் தேவகுமாரன் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு இதை சந்தோஷமாக எடுத்துக்கிறதா இல்லை இது அதிர்ச்சி, பயங்கர ஷாக்கு. இது எப்படி நடக்கும்னு கேட்குறா. இப்போ தூதன் சொல்கிறா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. God will speak to you in unexpected places. சில நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கணும். Trust God. When God speaks, your response should be I believe. ஆண்டவரே நீ பேசுகிற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் மூளை அறிவுக்கு விளங்கல, புருஷனை அறியனே, நான் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், ஆனால் அவளுக்கு பிறந்தது. அவர் தான் உலகத்தின் ரட்சகர். Hallelujah. I want to finish. What God speaks to you will open your eyes. தேவன் பேசுகிற வார்த்தை உங்கள் கண்களை திறக்கும். And you will believe. நீங்க விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கணும். What you believe, you are empowered to become. நீங்கள் கர்த்தர் பேசுகிறதை விசுவாசித்தால் அவர் பேசுகிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? You might say there are only 2 or 3 weeks. இந்த வருஷம் முடியறதுக்கு 3 வாரம். 3 வாரம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது.
Because my God is 11th hour God. என் தேவன் 11ஆம் மணி வேளையின் தேவனாய் இருக்கிறார். அவரால் இமைப்பொழுதில் காரியங்களை மாற்ற முடியும். நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இருக்கிற இடங்களில் நாம் எழும்பி நின்று ஜெபிக்க போறோம். Thank you Jesus. Hallelujah. Praise you Father. Praise you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தை உருவாக்கும். ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்றீங்களா, அது அங்கிருந்து தான் ஆண்டவர் உருவாக்க போறாரு. Hallelujah, hallelujah, hallelujah. ரிபா ஷகாதரபா. அவர் எதை கொண்டு உருவாக்குகிறார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு உருவாக்குகிறார். அவர் வார்த்தை சொல்றது நடக்கும், 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 நடக்கும். இந்த இரவு வேளையில் ஆவியானவர் சொல்றதை உங்க மேல நான் பேசுறேன். கர்த்தர் சொல்றது நடக்கும், 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 நடக்கும். ரீபா கசாட்டாரியாட்டே. நான் உங்க மேல ப்ராஃபஸை பண்றேன், உங்க மேல தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன். யார் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாலும், சூழ்நிலை உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருந்தாலும், உங்க உடம்பு உங்களை பார்த்து என்ன சொல்லி கொண்டிருந்தாலும், பலவீனம் சொல்லி கொண்டிருந்தாலும், மனிதர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லி கொண்டிருந்தாலும், உங்க பிரச்சனைகள் உங்களை பார்த்து என்ன சொல்லி கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இரவு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை உங்க மேல நான் சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிறது நடக்கும். It will happen. Hallelujah, hallelujah, hallelujah. முடிந்தால் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொல்றது என் வாழ்க்கையில நடக்கும்ன்றத மாத்திரம் அறிக்கை செய்ய தொடங்குங்க. Begin to confess, begin to declare. என் பிரச்சனை சொல்றது நடக்க போறதில்ல, நீங்க சொல்றது என் வாழ்க்கையில நடக்கும். என் சூழ்நிலை சொல்றது நடக்காது, நீங்க சொல்றது எனக்கு நடக்கும். மனிதர்கள் சொல்லுவது நடக்காது, நீங்க சொல்லுவது எனக்கு நடக்கும். மருத்துவர்கள் சொல்லுவது நடக்காது, நீங்க சொல்றது எனக்கு நடக்கும். என் உடம்பு பலவீனமா இருக்கு, அது சொல்லுவது நடக்காது, நீங்க சொல்லுவது நடக்கும். What you say will come to pass in my life. Oh, riyataraba sikataraba. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர், his creative power is unleashed in this place. அவருடைய சிருஷ்டிக்கும் ஆற்றல் இந்த இடத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. உனக்காக அதை உருவாக்குகிறார். அவரால் உருவாக்க முடியும். ரிப்பேர் பண்றவர் மாத்திரம் இல்ல, என் தேவன் உருவாக்குகிறவர். என் தேவன் ரிப்பேர் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் உருவாக்குகிறவர். The number one lesson that the Bible tells is your God, my God, our God is a creator. வேதம் சொல்லுகிற முதலாவது பாடமே, உங்கள் தேவன், என் தேவன், நம் தேவன் சிருஷ்டிக்கிற தேவன். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து அவர் உருவாக்குகிறவர். It will happen. It will happen. It will happen. இந்த வேளையில ஒரு பலமான அபிஷேகத்தின் கீழே நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை நான் வெறுமையாக்குகிறேன், என்னை நான் வெறுமையாக்குகிறேன், என்ன நான் வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. I empty myself. I completely empty myself, Lord. என் பிளான், என் திட்டம், என் எண்ணம், என் நோக்கம் இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் சுவாமி, ஒண்ணுமே வேணாம் ஆண்டவரே. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை எனக்கு செய்யுங்க. நீங்க என் வாழ்க்கையை பத்தி நினைச்சிருக்கிறத செய்யுங்க. நீங்க என்ன பத்தி நினைச்சிருக்கிறத வெளிப்படுத்துங்க. நீங்க என்ன பத்தி நினைச்சிருக்கிறத நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த போறாரு. நைட்டு தூங்கும் போது கூட உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க கனவுல வரப்போகிறது, வேதத்தை வாசிக்கும் போது வரப்போகிறது, ஜெபிக்கும் போது வரப்போகிறது. தேவன் உங்களோட பேச போகிறார். God is going to speak to you. He's going to confirm. உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சின்ன காரியங்களா இருக்கட்டும், சிறிய காரியங்களா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் ஆண்டவரே உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிற ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சுங்க ஆண்டவரே. இந்த டிசம்பர் முடிக்கிற இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்தை முடிக்கிற நாட்கள்ல முடிஞ்சா உங்க கையை உயர்த்தி ஆண்டவரே என் கையை உங்க கையில கொடுக்கிறேன். ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட். என் கையை பிடிச்சுக்குங்க, என் கையை பிடிச்சுக்குங்கன்னு சொல்லுங்க. ஹோல்ட் மை ஹேண்ட்.
hand, Lord. Hold my hand, Lord. Hold my hand, Lord. ஆண்டவரே, take my hand, precious Lord. Lead me. ஆண்டவரே, விலையேற பெற்ற தகப்பனே, என் கையை பிடிச்சு நீங்க எங்க நடத்தணுமோ நடத்துங்க, எப்படி போகணுமோ கொண்டு போங்க, எங்க போக வேணாமோ அங்க அந்த பாதையிலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கை என் கையை பிடிச்சு நடத்தட்டும் ஆண்டவரே. சின்ன காரியமோ சிறிய காரியமோ, சின்ன காரியமோ சிறிய காரியமோ, என் தேவனை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். உங்க சித்தத்துல நான் இருக்க விரும்புறேன். And that is where the voice of God will locate you. தேவனுடைய சத்தம் சிறிய விஷயங்கள்ல தேவ சித்தத்துல நம்ம இருக்கும்போது தேவனுடைய சத்தம். எரேமியாட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் உன்கிட்ட பேசுவேன். அங்க போனப்ப அவன்கிட்ட பேசினார். எரேமியா 18 அதிகாரத்துல அந்த குயவன் வீட்டுல போனப்ப பேசினார், பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார், பெரிய காரியங்களை சொல்லி கொடுப்பார், பெரிய அற்புதங்களுக்கு வழிகளை திறப்பார். சிறிய ஸ்டெப்ல இருந்து பெரிய அற்புதங்கள் திறக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதிர்பாராத நேரங்களில் பேசும்போது கூட நீங்க பேசுறதுக்கு நான் என் மனசுக்கு விளங்காட்டினா கூட நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே, நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே, நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு இரவு ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருக்கிறாரு, நான் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து எல்லாத்தையும் நான் உருவாக்க போறேன்னு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றோம். Just tell him, I believe, I believe, I believe, I believe, I believe. Oh riaba sokotorobos. Hallelujah, hallelujah. I believe, Lord. உம்மால எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தையும் நீர் உருவாக்க வல்லவராயிருக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முடிகிற அந்த நாட்களில் முதல் வாரத்தில் நீர் கொடுக்குற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குள்ளார அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும்போது தேவனுடைய சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்பதாக. ஆண்டவரே, நீங்க சிருஷ்டிக்கிற தேவன் என்பதை உடைய பிள்ளைகள் கண்கூடாய் காண்பார்களாக. ஒண்ணுமே இல்லாத பூமியில எல்லாமே அழகாய் நீர் உருவாக்கினீர். இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகள் அடுத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சிருஷ்டிக்கிறத உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச இடத்துல போகும்போது அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்திருக்கிறத உடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண போகிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். அவருடைய வேலையில் அப்படியே நடக்கட்டும் அப்பா, அவருடைய தொழில் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலையில் அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சிருஷ்டிக்கும் வல்லமை அவர்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வதாக, அவர்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு அற்புதத்தை செய்வதாக, உம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுவதாக. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. மகிமைப்படுத்துகிறோம்.